நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து சும்மா ஒண்ணும் இல்லைங்க. எதனா ஒரு விஷயத்துல இறங்கிட்டுனா நான் புயல் மாதிரி புலி மாதிரி யாரையும் நான் சும்மா விட்டு வைக்க மாட்டேன், என்னோட விஜயவே நீங்க இந்த மாதிரி சீண்டின்னு இருப்பீங்க, சும்மா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேவசேனா மறுபக்கம் கூடவே நீதிபதியை அழைச்சிட்டு வந்துடுறாங்க. தேவசேனா வந்ததோட மட்டும் இல்லாம ஒரு பக்கம் வாக்குவாதம் அதிகமாகுது, சண்டைகள் ஒரு பக்கம் அதிகமாகுது. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம இவங்க ரெண்டு பேருக்கு இடையே ரொம்பவே வாக்குவாதம் ஆயிடுது. உடனே நம்ம தேவசேனா வந்து கோவப்பட்டு அப்படியே சும்மா அந்த தீபிகாவை அடிக்க போயிடுறாங்க. அந்த சமயத்துல தீபிகா வந்து நான் எந்த ஒரு தப்பும் செய்யல, நான் என்னோட தொழில நியாயமா தான் இருக்கேன், நான் எந்த ஒரு தப்பும் எப்போ செய்ய மாட்டேன், விஜய் குற்றவாளி இல்ல, அப்படி விஜய் குற்றவாளி இல்லைன்றதை நிரூபிக்கிறதுக்கோசரம் தான் அவர் கடுமையான தண்டனை கொடுத்துன்னு இருக்கேன். அதை கொடுக்கறதுக்கு நீங்க யாரு மேடம்? அப்போ உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க, அதுக்கான எவிடன்ஸா தேட ஆரம்பிங்க. அவர் உள்ள இருக்கிறது இருக்கட்டுமே, அவர் குற்றவாளின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு, சரி ஓகே, அவர் குற்றவாளி இல்ல நீங்க நினைக்கிறீங்களா? அப்போ உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறத விட்டு அவர் வாயாலே உண்மையான குற்றவாளியை சொல்ல வைக்கிறேன்னா இது என்ன முட்டாள்தனம், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு தேவசேனா சொல்ல, நீதிபதி இருந்து இதோ பாருங்க தீபிகா, நீங்க பண்றது எல்லாமே கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு, ரொம்பவே கடுமையா பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சட்ட விரோதமானது, அதுக்கப்புறம் நீங்க பர்சனலா இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லிட்டு உங்க மேல ஏகப்பட்ட புகார் ஒரு பக்கம் வந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி நல்லபடியா எல்லா கேஸையும் ஹேண்டில் பண்ணி எல்லா தவளையும் ஒரு பக்கம் நல்ல பேர் வாங்கியிருக்கீங்க. அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் இந்த கேஸ் உங்ககிட்ட ஒப்படைச்சது. ஆனா அந்த பேர் எல்லாமே நீங்க கூடி விரைவில் கூடி சீக்கிரம் கெடுத்துருவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. ஐயோ சார் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அந்த மாதிரி எல்லாம் ஆளு நான் இல்லை சார். ஒரு விஷயத்த செஞ்சா அதை எப்படி செய்யணும், எந்த விதத்துல செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு இன்ச்சு பையா பார்த்து செஞ்சுன்னு இருக்கிற ஆள், என்ன பார்த்து இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ஓகே, நீங்க சொல்றது எல்லாமே நியாயமா தான் இருக்கு, வாஸ்தவமா தான் இருக்கு, இருந்தாலும் இது எல்லாமே யோசிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். நான் யோசிச்சு எந்த விஷயமா இருக்கோ எல்லாத்தையும் நான் சிறப்பா செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா சொல்றாங்க. அதே சமயத்துல அந்த இடத்துல இருந்து நம்ம வக்கீலும் மறுபக்கம் நீதிபதி ஐயாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம மல்லி போயிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவங்கள ஃபர்ஸ்ட் மாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, மாத்தலாம் தேவையில்ல, விஜயை வேற ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிடுறோம், இவங்க குற்றவாளியை ஒரு பக்கம் தேடட்டும், விஜய் இந்த ஸ்டேஷன்ல இருந்தா தானே பயம், வேற ஸ்டேஷன் போயிட்டா உங்களுக்கு பயம் இல்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இது ஒரு பக்கம் நல்லபடியா தான் இருக்கு, நீங்க சொல்ற ஐடியாவெல்லாம் ஒரு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கு, சரி பரவாயில்ல ஓகே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க, எதை பண்ண போறாங்க, எப்படியெல்லாம் இதை கொண்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகங்கள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு பக்கம் அடிச்சு ஓட வருவாங்களா, அந்த இடத்துல அடி விழுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம பயம் பதட்டம் எல்லாமே ஒரு பக்கம் நம்மள சிக்கி சின்ன பின்னமா ஆகிக்கன்னு இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம மனசுக்குள்ள வச்சு ஐயோ என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாரம் மேல பாரம் இறங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றதை விட்டு அடுத்து என்ன பண்ணும் ஏது பண்ணும் சொல்லிட்டு அடுத்த விஷயத்தை நம்ம யோசிச்சு அடுத்து டிஃப்ரெண்டா நம்ம எதனா ஒன்று செஞ்சுன்னு இருந்தா அந்த இடத்துல நாம தான் ஒரு பக்கம் பீக்குக்கே போயிடும்னா பாத்துக்கோங்களேன். சரி இந்த கான்செப்டை இதோட விட்டுறலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம தலைவன் கதிரேசன் இருக்காருல, அவரு தான் குற்றவாளி அப்படின்றத அந்த இடத்துல நிரூபணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்லிருக்காரு. பார் மனோகர், நீங்க சொல்றது எல்லாமே வாசம் தான், ஆனா கதிரேசன் தப்பு செய்யாம இருந்தா கதிரேசன் தான் தப்பு செஞ்சாரு நாம உறுதிப்படுத்தக்கூடாது, அவர் கோவப்படுறதுனால அவர் தான் செஞ்சாரு நம்ம சொல்ல முடியாது இல்ல, அவர் பணத்தை எடுத்துட்டு போய் கொடுத்துருக்கலாம், அந்த சமயத்துல இந்த மாதிரி நடந்திருக்கலாம், அதை பார்த்துட்டு கூட இவர் ஒருவேளை பைத்தல் கூட வந்துட்டு இருக்கலாம்ல, அந்த வாய்ப்பு இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எல்லாமே நெகட்டிவா பாசிட்டிவா யோசிக்கணும், எல்லா பக்கமும் சிந்தனையில ஒரு பக்கம் செதற விடணும், அப்பதான் எல்லாமே ஒரு பக்கம் ஒருங்கிணையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க. யோசனை எல்லாமே ஒரு பக்கம் எல்லா தவளையும் விட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த அதாவது உங்க அண்ணன் பாபு இருக்காருல்ல, அவரு மேல ஏன் சந்தேகப்படக்கூடாது, தான் தங்கச்சியோட வாழ்க்கை வீணாயிரும், தான் தங்கச்சியோட வாழ்க்கை ஒரேடியா நாசமா போனதுக்கு காரணம் இந்த சுடர் தான், இவளை உயிரோடவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க தப்பு செஞ்சிருந்தா வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐயோ எங்க அண்ணன் அப்படியெல்லாமா, ஆனா கொஞ்சம் கோபக்காரர் தான், அப்படி பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை ஒத்துக்கிறாங்க. ஆமா சரி, இந்த விதத்தில் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல, ஏன்னா ஒருத்தர் மேல நம்ம பழி போறதுக்கு போல எல்லாரையும் ஒரு பக்கம் யோசிச்சுக்கணும்ல. தான் அண்ணனை குற்றவாளின்னு சொல்றது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும் மல்லி, ஆனா அவர் குற்றவாளியா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல, அதுக்கான மூவானா நம்ம எடுத்து வைக்கணும்ல, இல்லைன்னா ஒரு நிரபராதி பாதிக்கப்பட்டுருவார்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கறாங்க. அவங்க அண்ணன் இல்லம்மா நான் எதுக்கும் அப்படி பண்ண போறேன், நீ வந்தது நான் வந்துட்டு நீ உடனே அந்த இடத்துல நாக இருந்து அடியே வாடியே வா உனக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு உங்க அண்ணன் இறங்கி செஞ்சதுக்கு உன் புருஷனை காப்பாத்துறதுக்கு என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பலான்னு பாக்குறியா, உன் புருஷன் காப்பாத்துறதுக்கு உதவி பண்ணாரு இல்லைன்னால நான் சொல்லல, ஆனா இதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணுன்னு நினைக்கிற பார்த்தே இது எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா, ஏன் மல்லி இந்த அளவுக்கு கேவலமா இறங்கிட்ட, உன் புருஷனை காப்பாத்துறதுக்கு உன் அண்ணனை இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ராகுந்தரம் ஒரு பக்கம் பேசுறாங்க. ஐயோ நீ அந்த மாதிரி எல்லாம் சொல்ல வரல, நீங்க சொல்றத வரத புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்றாங்க. போதுண்டியம்மா போதும், உன் பொழப்பும் தேவல உன் இளவும் தேவல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போன வச்சுறாங்க. இதே ஒரு கோவத்தோட நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம், நம்ம கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த 50 லட்சம் இப்போ இவங்க கிட்ட தான் இருக்கு. ஆனா பாபு இருந்து இப்போ நம்ம போனோம்னா நம்ம மேல இன்னும் சந்தேகம் வரும், இப்போ கோவப்பட்டோம்னா அந்த கோவத்தோட இருப்போம், அந்த பணத்தை ஃபர்ஸ்ட் நம்ம சேஃப்டி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை யாருக்கும் தெரியாம அவங்க வீட்டு பேக் சைட்ல கரெக்டா ஒரு வாழை மரம் நட்டு இருக்காங்க. அது நட்டுக்கடா ஒரு 1 வீக் ஆயிட்டு இருக்கும். ஆனா இப்போ பாக்குறதுக்கு
இப்போ நட்ட மாதிரியே தெரியாது. அதுக்கு அடியில் தான் அந்த பணத்தை வந்து பொச்சு வச்சிருக்காங்க. யாருக்கும் எந்த சந்தேகம் வரக்கூடாதுன்றதுனால அந்த இடத்துல இன்னும் அப்பப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுனே இருக்காங்க எல்லா தவளையும். ஏன்னா ஒரு தவளை இருந்தால் அது சந்தேகம் வந்துடும். நிறைய தவளை இந்த மாதிரி வாழ்ச்சி நட்டுச்சா அது ஒரு சந்தேகமே வராது அப்படின்ற விஷயத்தை யோசிச்சு திங்க் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஐயோ எந்த அளவுக்கு ஒரு பக்கம் யோசிச்சுக்க, இந்த ஐடியா எப்படி இருந்தாலும் நம்ம நாவுக்கு தான் வந்திருக்கோம், அந்த நாவுக்கு தான் நம்ம ஒரு பக்கம் சல்யூட்டை போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆமாங்க, நாவோட ஐடியா தான். ஏன்னா நாவு கிரிமினலாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ பெரிய சொத்து, இவ்வளோ இந்த அளவுக்கு ஒரு பக்கம் வாய்ப்பு, ஒரு வாய்ப்பை எவன் ஒருத்த பயன்படுத்தி இருக்கானோ அவன் தான் பீக்கில் போய் நிற்குவான். அந்த வாய்ப்பை இழந்தவன் லாஸ்ட் வரைக்கும் கீழே தான், தரையில் தான் இருப்பான். நல்லவனா இரு, தப்பு இல்லை. ஆனால் ரொம்ப நல்லவனா இருந்தா இந்த உலகம் எட்டி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கா. அதனால நமக்கு வேணுன்ற விஷயத்த நாம தான் கேட்டு வாங்கி ஒரு பக்கம் இறங்கி களத்தில் அடிச்சு ஒரு பக்கம் ஆடணும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணுங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ருத்ரதாண்ட ஆடுற ஒரு பக்கம் அவங்க கோவப்படுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காத அளவு கோவப்படுறாங்க. என்ன ரீசன், எதனால கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மனசுல ஒரே ஒரு விஷயம் தான் ஆழமா பதிஞ்சிட்டு இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தான் அப்பா வீட்டில் இல்லை, தான் அப்பாவை கொடுமைப்படுத்தின்னு இருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல எங்கள் அப்பா எப்படி நான் விட்டு வைக்குவேன், நான் விட்டு வைக்க மாட்டேன், எங்கள் அப்பா எனக்கு வேணும், எங்கள் அப்பா எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம எல்லாரும் ஒரு பக்கம் திருன்னு திருவிழாவில் காணாம போன மாதிரி முடிச்சுன்னு இருக்காங்க. பார்த்துக்கலாம், எவ்வளவோ பிரச்சனை எல்லாம் பார்த்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இதுக்கு மேலே நான் பார்த்துக்கலாம் ஒரு அடை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.